PSG பாலிடெக்னிக் கல்லூரியில் மாணவர்கள் திட்ட கண்காட்சி 2026. மாணவர்களின் புதுமை திறன், தொழில்நுட்ப மேம்பாடு மற்றும் அனுபவ அடிப்படையிலான கற்றலை ஊக்குவிக்கும் நோக்குடன் PSG பாலிடெக்னிக் கல்லூரி கோயம்புத்தூரில் மாணவர்கள் திட்ட கண்காட்சி 2026 சிறப்பாக நடத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சி 10/4/2026 அன்று தலைமை விருந்தினராக PSG தொழில்நுட்ப கல்லூரியின் முதல்வர் டாக்டர் கே. பிரகாசன் தலைமையில் தொடங்கி வைக்கப்பட்டது. அவர் தனது உரையில் தொழில் முனைவு உலகில் முன்னேற நடைமுறை அறிவு, படைப்பாற்றல் மற்றும் தொழில் சார்ந்த திறன்களின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார். கல்லூரி முதல்வர் டாக்டர் பி. கிரிராஜ் விழாவிற்கு தலைமை தாங்கி மாணவர்கள் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு செயல்பாடுகளில் தீவிரமாக ஈடுபட வேண்டும் என ஊக்குவித்தார். மொத்தம் 147 திட்டங்கள் மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல், ஃபவுண்டரி, மெக்கட்ரானிக்ஸ், மின்சாரம், மின்னணு, செயற்கை நுண்ணறிவு மற்றும் இயந்திர கற்றல், கணினி பொறியியல், கணினி நெட்வொர்க்கிங், தகவல் தொழில்நுட்பம், துணி மற்றும் ஆடை தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இருந்து மாணவர்களால் காட்சிப்படுத்தப்பட்டன. மாணவர்கள் தங்கள் திட்டங்களின் கருத்து, வடிவமைப்பு மற்றும் சந்தித்த சவால்களை உற்சாகமாக விளக்கினர். இத்திட்டங்கள் தானியங்கி அமைப்புகள், ஸ்மார்ட் தொழில்நுட்பங்கள், செயற்கை நுண்ணறிவு மற்றும் IoT பயன்பாடுகள் போன்ற வளர்ந்து வரும் துறைகளை மையமாக கொண்டிருந்தன. ஒவ்வொரு திட்டமும் புதுமை, தொழில்நுட்ப சாத்தியம், விளக்கத்திறன் மற்றும் நடைமுறை பயன்பாடு ஆகிய அளவுகோல்களின் அடிப்படையில் நிபுணர்களால் மதிப்பிடப்பட்டது. மாணவர்கள் தங்கள் திட்டங்களை நம்பிக்கையுடன் விளக்கி நிபுணர்கள் மற்றும் பார்வையாளர்களுடன் பயனுள்ள கலந்துரையாடலில் ஈடுபட்டனர். இந்த கண்காட்சியை ஆசிரியர்கள், மாணவர்கள், தொழில்துறை பிரதிநிதிகள் மற்றும் பள்ளி மாணவர்கள் உட்பட பலர் பார்வையிட்டனர். பல்வேறு பிரிவுகளில் சிறந்த திட்டங்களுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் PSG நிறுவனங்களின் தேர்வு இயக்குனர் டாக்டர் ஜி. சந்திரமோகன் அவர்களால் வழங்கப்பட்டன. மொத்தத்தில் திட்ட கண்காட்சி 2026 மிக சிறப்பாக நடைபெற்றது. எல்லோருக்கும் வணக்கம். நீங்கள் இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா PSG பாலிடெக்னிக் கல்லூரியில் இருக்கிறீங்க. என் பேர் கிரிராஜ், இந்த கல்லூரியோட முதல்வர். இன்றைக்கி PSG பாலிடெக்னிக் கல்லூரியில் ப்ராஜெக்ட் எக்ஸிபிஷன், ஆனுவல் ப்ராஜெக்ட் எக்ஸிபிஷன் நடந்துகிட்ருக்குது. அதாவது 25-26ஆம் ஆண்டில் படித்துட்டு இருக்க 3ஆம் ஆண்டு மாணவர்கள் அவங்களோட ப்ராஜெக்ட் எக்ஸிபிஷன் நடந்து கொண்டு இருக்கிறது. கிட்டத்தட்ட 600 மாணவர்கள் PSG பாலிடெக்னிக் கல்லூரியில் இதில் கலந்துக்கிறாங்க. 147 ப்ராஜெக்ட்ஸ் எக்ஸிபிட் பண்ணியிருக்கிறோம். ஸோ என்னென்ன துறைகள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கு, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெகட்ரானிக்ஸு, டெக்ஸ்டைல் டெக்னாலஜி, அப்பேரல் டெக்னாலஜி. கம்ப்யூட்டரில் 5 பிரான்ச்சுகள்: ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இப்படி எல்லா பிரான்ச்லையும் சேர்த்து கிட்டத்தட்ட 147 ப்ராஜெக்ட் எக்ஸிபிட் பண்ணியிருக்கிறோம். இது ஒவ்வொரு ஆண்டும் நடக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் எக்ஸிபிஷன் தான். இது ஓப்பன் ஹவுஸ் ப்ராஜெக்ட் எக்ஸிபிஷன் என்று சொல்வார்கள், அதாவது ஓப்பன் ஃபார் பப்ளிக். ஸோ இந்த நியர்பை கல்லூரியில் இருக்கிற மாணவர்கள், பள்ளியில் இருக்கிற மாணவர்கள், பேரண்ட்ஸு, பப்ளிக் எல்லாருமே பார்த்துட்ருக்குறாங்க. இந்த ப்ராஜெக்ட்ஸை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ப்ராஜெக்ட் அவார்ட்ஸ் நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம் ஒவ்வொரு ஆண்டும். அதுக்குண்டான ஜட்ஜஸ் இன்ஜினியரிங் கல்லூரியிலேருந்து வந்திருக்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட 12 ஜட்ஜஸ் இன்ஜினியரிங் கல்லூரியிலேருந்து இந்த ஒவ்வொரு ப்ராஜெக்ட்ஸை எக்ஸிபிட்ஸையும் பார்த்துட்ருக்குறாங்க. அந்த மாணவர்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதை டெமான்ஸ்ட்ரேஷன் காமிச்சிட்ருக்குறாங்க. இன்று மாலை ஒரு 3 மணி அளவில் இந்த ப்ராஜெக்ட் எக்ஸிபிஷனோட வேல்யூட்டரி ஃபங்க்ஷன் நடக்கும். அதில் ஒவ்வொரு துறையிலையும் இந்த பெஸ்ட் ப்ராஜெக்ட் அவார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவார்டு ஒன்று கொடுப்போம். ஸோ இது ஒவ்வொரு ஆண்டும் நடந்து கொண்டு இருக்கிற ஒரு விஷயம் தான். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நிறைய நியூ எக்ஸிபிட்ஸ் எல்லாம் இருக்குது. லைக் BLDC மோட்டார் டெஸ்ட் ரிக் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் ஆட்டோமோட்டிவ் சைடில் பார்த்திங்கன்னா பிரேக் பேடு வேர் மெஷர்மெண்ட்டு, அப்புறம் சின்ன சின்ன ஃபவுண்ட்ரிஸு, சின்ன சின்ன ஈட்டரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரோட் சைட் கடைகள், இந்த ரோட் சைட் கடைகள்லேருந்து வர புகைகளை எப்படி கம்மி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக எலக்ட்ரோஸ்டாட்டிக் ப்ரெசிபிடேட்டர் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அப்பேரல் டெக்னாலஜி அண்ட் டெக்ஸ்டைல் டெக்னாலஜியில் புது கண்டுபிடிப்புகள்லாம் போட்டிருக்கிறாங்க. ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்கில் பார்த்திங்கன்னா மோட்டார் சைக்கிளே ஒன்று பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி மெஷின் டூல் இண்டஸ்ட்ரீஸுக்கு தேவையான லீடு மெஷர்மெண்ட், பிச் மெஷர்மெண்ட், அந்த மாதிரி டிவைசஸ் எல்லாம் சிம்பிளிஃபைடாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிற பண்ணியிருக்கிறாங்க. இன்னொரு சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற நிறையா ப்ராஜெக்ட்ஸில் இன்டர் டிசிப்ளினரி மாதிரி, அதாவது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், மெகட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், அப்புறம் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், இவங்கெல்லாம் கலந்து ஒர்க் பண்ணுற மாதிரி சில ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப சிறப்பான ப்ராஜெக்ட்ஸாக இன்றைக்கி டிஸ்பிளே பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த ஒரு ஃபுல் டே இந்த எக்ஸிபிஷன் நடக்கும். இதில் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸும் நிறைய பேர் விசிட் பண்ணுறாங்க இந்த எக்ஸிபிட்ஸை. அதே சமயம் கல்லூரியில் இருக்கிற மாணவர்களும் பார்க்குறாங்க, இன்ஜினியரிங் கல்லூரியில் இருக்கிற மாணவர்களும் பார்க்குறாங்க. கம்ப்யூட்டர்ஸை பொறுத்தளவு நிறைய கோடிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி என்னென்ன மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இன்றைக்கி ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த PSG பாலிடெக்னிக் கல்லூரியில் நடக்கக்கூடிய எக்ஸிபிஷன். எல்லோருக்கும் நன்றி, வணக்கம்.